கௌதம் விமானத்தில் தன்னுடைய மார்பில் தூங்கும் பவித்ராவை பார்த்து சிரித்தான். ராதா, என்னடா கௌதம், பார்த்தியா என்னை எப்படி ஏற்றி விட்டுட்டு நிம்மதியாக தூங்குறா? ராதா, உனக்கும் மேலே ஒருத்தங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோ தம்பி. கௌதம் சிரித்தான். அவனுடைய சிரிப்பில் மென்மையான காதல் இருந்தது. சரிதான், ஆனாலும் நீ அடி வாங்குறது நிச்சயம். ராதா, அதுதான் இல்லையே, நான் பெங்காலி கவிதையே ரெடி பண்ணிட்டேன். மேட்டர் தெரிஞ்சதுன்னா 2 நிமிடத்தில் சால்வ் பண்ணவும் தயாராகிடுவேன். நீ தான் மேட்டர் சொல்லிட்ட, நான் தயார் பண்ணிட்டேன். ஒர்க் எத்திக்ஸ் தம்பி. கௌதம், நான் கூட ஐஏஎஸ் எழுதி இருக்கலாமோ? உன்னை மாதிரி யோசித்து அடி வாங்காமல் தப்பிப்பேன். ராதா, அடப்போடா, எவ்வளவு யோசித்தாலும் அதுக்கும் மேலே ஒருத்தன் இருப்பான் தூக்கி அடிக்க. நீ உன்னுடைய ரூட்டில் போ, நான் சீக்கிரம் ரிட்டையர் ஆகிடுறேன், அப்புறம் உன்னோடு ஜாயின் பண்ணிக்கிறேன். கௌதம் சிரித்தான். பவித்ராவை இறுக்கி அணைத்து கொண்டு, இதோ தூங்குதே இந்த குட்டி சாத்தா, அவளை பற்றியே வர்ணிக்க சொல்லிட்டு நான் யாரையோ என்னவோ பேசிட்டேன்னு அளந்து விட்டுருக்கா. நல்ல வேளை அம்மா காது வரைக்கும் போகலை, போச்சுன்னா நான் காலி. ராதா, போகலைன்னு நினைக்கிறாயா? அம்மா ஸ்ரீயை பார்த்துட்டாங்க, எனக்கு என்னவோ போயிடுச்சுன்னு தோணுது. கௌதம், வாட்? ராதா, எதுக்கும் இப்படியே எஸ்கேப் ஆகிடு. இன்னைக்கு ராத்திரி உனக்கு அபிஷேகம் ஆராதனையெல்லாம் உண்டு தம்பி. அவன், டே, உன்னோட பொண்டாட்டி இவள் ஒன்று சொன்னால் அதையே 9 சொல்லி வச்சிருப்பாளே. ராதா, தட் இஸ் ஆப்பு. கௌதம், இதை நான் யோசிக்காமல் விட்டுட்டேனே என்று புலம்ப தூக்கத்தில் பவித்ரா வாயிலிருந்து நீர் வடிந்து கௌதம் சட்டையின் நெஞ்சு பகுதியை நினைத்தது. கௌதம், நான் என்ன பிரச்சனையில் இருக்கேன், இவ பாரு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா. ராதா, விடுடா, அவள் இன்னும் சின்ன பொண்ணாகவே இருக்கா. அதுவும் நல்லா தானே இருக்கு. நம்ம வீட்டு குட்டி ஏஞ்சல். ஆனந்த், முத்து, நீலன், காஞ்சனா அனைவரும் முத்து வீட்டில் பேசி கொண்டிருந்தனர். முத்துவின் அம்மா, நீலா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா உன்னை பார்த்து. அதை விட உன்னுடைய மகன் உன்னை போலவே ரொம்ப பொறுமைசாலி, புத்திசாலி. இந்த மாதிரி குழந்தைகள் அமைய கொடுப்பனே வேணும். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நீலன், நீங்கள் மட்டும் என்ன, ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். பவித்ரா மாதிரி பேத்தி கிடச்சிருக்கா. நிலா வீட்டுக்குள் நுழைய முத்து, நிலா இங்கே வாமா. நிலா, இது என்னுடைய 2வது மகள் நிலா. ஆனந்த் வீட்டுக்கு மருமகளாக போக போகிறா. நம்ம கௌதம் கம்பெனி தான் வேலை செய்கிறா. காஞ்சனா வீட்டில் பெண் குழந்தைகள் இல்லாமல் வாழ்ந்ததாலோ என்னவோ, பெண் குழந்தைகளை பார்த்ததும் அவளை அறியாமல் ஒரு பாசம் பிறந்து விடுகிறது. நிலா, இங்கே வா என்று அவளை அழைத்து பக்கத்தில் அமர்த்தி கொண்டார். நிலா, ஆண்டி, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. காஞ்சனா சிரித்தா. நீ தான் அழகு, குட்டி தேவதை மாதிரி இருக்க. கோதை அனைவரும் கேசரி எடுத்து வர முதலில் நிலா எடுத்து கொள்ள கையை நீட்ட கோதை அவள் கையை தட்டிவிட்டாள். காஞ்சனா 2 கப் கேசரி எடுத்துக்கொண்டு 1 நிலாவிற்கு கொடுத்துவிட்டு 1 தான் எடுத்துக்கொண்டார். கோதை உண்மை தெரியாமல், பவித்ரா ஆஃபீஸ் போயிருக்கா, வந்துடுவா. காஞ்சனா ஓ என்று மெலிதாக சிரித்தாள். மற்றவர்களும் கொஞ்சம் சங்கடமாக சிரிக்க கோதை இதில் என்ன என்று புரியாமல் நகர்ந்தாள். ஆனந்த், நிலா நீ உள்ளே போமா என்று சொல்ல காஞ்சனா அவள் கன்னத்தில் தட்டி, போ, அப்புறமா பேசலாம் என்று அனுப்பினாள். முத்து, அவன் கௌதமை கொலை செய்யும் அளவுக்கு துணிஞ்சிட்டான். நானும் ஆட்களை விட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய பெண் வாழ்க்கையில் அதிகமாக விளையாடுறான். காஞ்சனா கேள்வியாக பார்க்க விவரமாக ஆனந்த் எடுத்து சொன்னான். ஆனந்த், காஞ்சனா, உனக்கு நம்ப கூட சங்கடமாக இருக்கும். இல்லை, நாங்கள் பொய் சொல்கிறோம்னு நினைப்பேன். நானே ஃபோன் பண்ணி பேசுகிறேன், சும்மா நீ கேளு. ஆனந்த் ஃபோனில் கண்ணன் ஃபோன் நம்பர் எடுத்து ஸ்பீக்கர் போட்டு, என்னடா எப்படி இருக்கே? கண்ணன், நல்லா இருக்கேன்டா, கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொன்னேனே. ஆனந்த், ஒரு 2 மாதம் கழித்து வச்சுக்கலாம். நானும் கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணணும் இல்லையா? கண்ணன், சீக்கிரம் ஏற்பாடு செய்டா. 2 மாதம் எல்லாம் வேண்டாம், சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆனந்த், ஏண்டா அவசரப்படுத்துகிற? கண்ணன், பொண்ணுக்கு இந்த 3 வாரத்துக்கு பிறகு புத்தி மாறுது, அதனால் சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்க சொல்லி ஜோசியர் சொல்லறார். ஆனந்த், உன்னோட தங்கச்சிக்கிட்ட கேட்டு சொல்லு, ஒரே நாளில் பண்ணிடலாம். மில் பிரச்சனை என்ன ஆச்சு? கண்ணன், நானும் அதுக்கு தான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஆனந்த், ஆமாம், இந்த என்கே மால் முதலாளிக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? கண்ணன் திடுக்கிட்டு உளர ஆரம்பித்தான். இல்லையே, எனக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை? ஆனந்த், இல்லை, மில் பிரச்சனையிலும் அந்த ஆள் தான் உன்மேல் ரொம்ப வலுவான புகார் கொடுத்திருப்பார் போல இருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த ஆளை யாரோ கொலை முயற்சி செய்துட்டாங்களாம். அதுக்கும் உன்னுடைய பெயர் தான் அடிபட்டுக்கிட்டு இருக்குன்னு சதீஷ் சொன்னான். கண்ணன், நீயும் சந்தேகப்படுறியா? ஆனால் ஏண்டா, பொண்ணு எடுக்க போகிற, நான் கேள்வி கேட்டா சலிச்சுக்கிற? கண்ணன், அதெல்லாம் ஒன்றுமில்லை, டென்ஷன் தான். அந்த ஆள் உயிரோடு இருந்து என்னுடைய உயிரை வாங்குறானே என்று உலக காஞ்சனா திடுக்கிட்டாள்.
ஆனந்த், நீ பேசுகிறத பார்த்தா நீயா ஆள் ஏற்பாடு செய்து கொலை செய்ய சொன்ன? கண்ணன், நான் எதுக்கு சொல்ல போகிறேன், அதெல்லாம் ஒன்றுமில்லை, மழுப்புகிறான் என்று தெளிவாக தெரிந்தது. ஆனந்த், டேய் பளிச்சுன்னு சொல்லுடா, நாளைக்கு கல்யாண மண்டபத்தில் ஏதாவது சிக்கலாகிட போகுது, போலீஸ் கேஸுன்னு இருந்தால் கூட நம்ம சதீஷை விட்டு சரி பண்ணிக்கலாம். கண்ணன், இதுக்கு மேலே மறைக்கவும் முடியாது, அந்த மால் ஓனர் எனக்கு கொஞ்சம் குடைச்சல் கொடுத்தா. மில் மூடும் அளவுக்கு பண்ணிட்டா. நேரில் சமாதானம் பேச போனால் பார்க்க கூட மாட்டேன்னு துரத்திட்டா. நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சும்மா தட்ட தான் சொன்னேன். அது கொலை செய்ய வராங்கன்னு கேஸ் ஆகிடுச்சு. ஏண்டா இப்படி செய்து வச்சிருக்க, இது தப்பில்லையா? கண்ணன், பொண்ணுங்களுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், இந்த நேரத்தில் இடைஞ்சல் செய்ததால் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் செய்துட்டேன். கேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு. அடிக்க போனவனுங்க எல்லாம் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. காஞ்சனாவுக்கு தெரியாமல் இதை மறைச்சி எப்படியாவது பொண்ணுங்க கல்யாணத்தை முடிச்சுடணும். உன்னை தாண்டா மலை போல் நம்பி இருக்கேன். டே, அதுக்காக இப்படியா பண்ணவ? என்னிடம் சொல்லி இருக்கலாம் இல்லையா? சதீஷை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்துருக்கலாம். அந்த மால் ஓனர் சும்மா விட்டா பரவாயில்லை, கல்யாணத்தில் குளறுபடி செய்தால் என்ன பண்ணுவ? கண்ணன், விடுடா, இதை நான் சரி பண்ணிடுறேன், நீ காஞ்சனாவுக்கு மட்டும் எதுவும் தெரியாமல் பார்த்துக்கோ. ஆனந்த், எப்படிடா சரி பண்ணுவ? கண்ணன், வேறு சில பேரை அனுப்பியிருக்கேன், கண்டிப்பா அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். காஞ்சனா வாய் மூடிக்கொண்டு அழுதாள். வேண்டாம்டா, ஏதாவது செய்துட்டு வருத்தப்படாதே. கண்ணன், நான் பார்த்துக்கிறேன்டா, இந்த விஷயம் நமக்குள் இருக்கட்டும், நீ எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதே. நான் காஞ்சனா கிட்ட கேட்டு சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு செய்ய சொல்லறேன். ஆனந்த் சரி என்று ஃபோனை வைக்க அடுத்தது காஞ்சனா ஃபோன் ஒலித்தது. நீலன் ஃபோனை பார்த்து அது கண்ணன் என்று தெரிந்ததும் அமைதிப்படுத்திவிட்டு பெரும் மூச்சு விட்டார். முத்து, டேய் பயந்துக்காதே, போலீஸ் பாதுகாப்பை ஏற்பாடு பண்ணி இருக்கு, கௌதம் மேலே யாரும் கை வைக்க விட மாட்டேன். நீலன், அதெல்லாம் பயம் இல்லை, வெளிநாட்டில் இருக்கும் பொழுதே என்னவோ ஆசைன்னு கும்ஃபு கற்றுக்கிட்டான், அவனே பார்த்துப்பான். ஆனால் இவன் எப்படிடா இப்படி மனதில் இவ்வளவு கெட்ட எண்ணத்துடன் மாறிப்போனான்? எல்லோரும் ஒன்றாக தானே இருந்தோம். முத்து, டேய் அவனை பற்றி பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிடுச்சு, குழந்தைகள் தப்பிச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டு விடுடா. ஆனந்த், கௌதம் சொன்ன விஷயத்தை யோசித்து பார்த்தால் எனக்கு ஓகே மாதிரி தான் இருக்குது. நீலன், கல்யாண மண்டபத்தில் கல்யாணத்தை நிறுத்துவதா? எனக்கு ஆட்சேபனை இல்லை, ஆனாலும் காஞ்சனா தான் சொல்லணும். காஞ்சனா, உங்கள் இஷ்டம். அப்படி செய்தாதான் அண்ணனுக்கு புத்தி வருமா, இல்லை அதுவும் வராமல் போயிடுமா? இப்போதான் எனக்கு புரியுது. அப்பா செத்து போனது என்னால் இல்லை, இவனிடம் என்னை விட்டுட்டு போயிட்டாளேன்னு தான். இனிமேல் என்னுடைய மனதில் சங்கடம் எதுவும் இல்லை. பொண்ணுங்களை சரியாக வளர்த்தவில்லை, அவன் மனதிலும் நல்ல எண்ணம் இல்லை. எப்படியோ என்னுடைய மகன் வாழ்க்கையை காப்பாற்றியது பவித்ரா தான். அவளுக்கு இந்த வாழ்க்கை முழுவதும் கடமைப்பட்டிருக்கேன். முத்து, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு, அவர்கள் விதியை கடவுள் எழுதிட்டார், இதில் மாற்றம் செய்ய நாம யார்? சரிடா, இனி காஞ்சனா பேசி தேதி குறிக்க வேண்டியது தான் பாக்கி. காஞ்சனா, குறிச்சிடலாம், ஆனால் சாதாரணமாக என்னுடைய வீட்டுக்கு மருமகள் வரக்கூடாது, ஆர்ப்பாட்டமாக வரணும். அப்படின்னா நிறைய பேரை கூப்பிட்டு பெரிய மண்டபமாக பார்த்து கோலாகலமாக கல்யாணத்தை நடத்தணும். பெரியவனுடைய கல்யாணம் ரொம்ப சாதாரணமாக பண்ணிக்கிட்டான். அவங்க பெங்காலி பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, அவனுக்கு பிடிச்சிருந்தது செய்துக்கிட்டான். அதுக்கு கூட இந்த கௌதம் பையன் பிளான் போட்டு கல்யாணத்தை முடிச்சிட்டான், எனக்கு தெரியாமலே. அப்புறம் இவன் தான் என்னிடம் அடி வாங்கினான். சிரித்து கொண்டாள். கௌதம் விளையாட்டுத்தனமாக இருக்கான், எதை பற்றியும் பயம் இல்லை, கவலை இல்லை. எல்லாமே பவித்ரா தான் மாற்றணும். பெரியவனுக்கு பெருசாக கல்யாணம் பண்ண முடியலை. சரி, கௌதம் கல்யாணத்தை பெருசாக பண்ணணும்னு நினச்சேன், ஆனாலும் நான் இல்லாமல் நீங்களே பண்ணிட்டீங்க. ஆனாலும் கௌதமுக்கு அவனுடைய அம்மா அப்பா தான் எல்லாமே. நீங்கள் சம்மதிக்காமல் என்னுடைய மகளை உங்கள் வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு இருந்தார். ஆனால் இப்போ அவளே தனியாக போயிட்டா என்று சங்கடத்தில் நெளிந்தார். காஞ்சனா, நம்ம வீட்டுக்கு நம்ம பொண்ணு வருவதற்கு என்ன நாள் நேரம் எல்லாம். ஆனால் என்னுடைய சின்ன ஆசை என்னென்னா, நான் என்னுடைய நண்பர்கள், அவருடைய நண்பர்கள் மற்றும் கூட வேலை செய்பவர்கள் என்று எல்லோருடைய வீட்டு கல்யாணத்துக்கும் போவோம் வருவோம். அப்போ மனசுக்கு தோணும், நம்ம பசங்களுக்கு பெருசாக கல்யாணம் பண்ணணும்னு. அவர்களும் கேட்பாங்க, உங்கள் பசங்களுக்கு எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னு. அதனால் பெரிய மண்டபம் பார்த்து சிறப்பாக செய்யணும். பொண்ணு ஊரில் தான் கல்யாணம் நடத்தணுங்கிறதுனால சென்னையில் சின்னதாக ரிசப்ஷன் பண்ணிடலாம்னு இருக்கேன். எதுக்கு சென்னையில் ரிசப்ஷன்? காஞ்சனா, பின்ன அக்கம் பக்கம் ஆட்கள் எல்லாம் இங்கே வர முடியுமா, அதனால் அங்கே ரிசப்ஷன். நீலன், சரி, இஷ்டப்படி நடத்து. மாப்பிள்ளை ஹெலிகாப்டர் இறங்கி வருவான்னு சொல்லாமல் இருந்தால் சரி. காஞ்சனா, எஸ், மண்டபத்தில் ஹெலிபேட் போட சொல்லிடுங்க. நீலன், நல்ல வேலை,
சுவிட்சர்லாந்து சொகுசு கப்பலில் தான் முதலிரவுன்னு சொல்லாமல் இருந்தியே. காஞ்சனா: ஆமாம், அதுக்கும் ஏற்பாடு பண்ணிடுங்க. அப்படியே நாங்களும் ஒரு ட்ரிப் போன மாதிரி இருக்கும். நீ சொல்கிறதை பார்த்தா மாப்பிள்ளைக்கு 1 மாதம் ஹனிமூன் ஹாலிடே தயார் பண்ணி இருப்ப போல இருக்கு. காஞ்சனா: குட் ஐடியா. ஆனந்த்: போதும் போதும், நீங்கள் பேசிக்கிட்டே போகாதீங்க, எங்களுக்கும் பேச கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க என்று இவர்களுடைய கற்பனை கனவுகளுக்கு தடை போட்டார். எதுக்கு இப்படி பணத்தை வாரி இறைக்கணும்? காஞ்சனா: அண்ணா, இது என்னுடைய கனவு, அதனால் செய்து தான் ஆகணும். இப்போது சதீஷ் கூட என்னுடைய மகன் மாதிரி தான், அதனால் தடுக்காதீங்க. காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னவெல்லாம் இழந்தோம்னு உங்களுக்கு புரியாது. இன்னும் கூட ஒரு கல்யாணத்துக்கு போனால் மாப்பிள்ளை பெண்ணுக்கு தாலி கட்டும் பொழுது என்னை அறியாமல் கண் கலங்கும். எனக்கு அந்த கொடுப்பனை இல்லையேன்னு. அதனால் எங்கள் கௌதமுக்கு கல்யாண விஷயத்தில் எந்த வருத்தமும் இருக்கக்கூடாது. அதைவிட அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு எந்த சங்கடமும் இருக்கக்கூடாது. ஆயுசுக்கும் என்னுடைய கல்யாணம் இவ்வளவு சிறப்பாக நடந்ததுன்னு சந்தோஷப்பட்டுக்கணும். இவர்கள் திருமணத்தை பற்றி பேசி கொண்டிருக்கையில் கௌதம் கையில் தூங்கும் பவித்ராவுடன் வீடு வந்து சேர்ந்தான். அனைவரும் அவனை பார்க்க முத்து கொஞ்சம் சங்கடமாக, பொண்ணுக்கு 9 மணி அடித்தா டானு தூக்கம் வந்துடும் அது என்றதும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் சிரிக்க, கௌதம் பவித்ராவை அவளுடைய அறையில் படுக்க வைத்துவிட்டு வெளியே வந்தான். காஞ்சனா அவனை முறைக்க அவன் அவள் அருகே அமர்ந்தான். காஞ்சனா அவன் காதருகில், வெளியே வா, உன்னை பிச்சு போட்டுடுறேன் என்று சொல்ல இருவரும் தங்களுக்குள் சிரித்து கொண்டனர். பவித்ராவை நினைத்து கொஞ்சம் சங்கடப்பட்டு அவளை தவறாக நினைக்கக்கூடாது என்ற எண்ணத்துடன் கோதை சமையலறை விட்டு வெளியே வந்தவள், தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குவா. காஞ்சனா சிரித்து கொண்டே, எதுக்கு மாறணும்? வேண்டாம், அவள் அவளாகவே இருக்கணும். என்ன, மருமகளை பார்த்து பேசிட்டு போகலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே என்னுடைய மகன் அவளை என்னுடைய கண்ணில் காட்டாமல் தூக்கிட்டு போயிட்டானே. கோதை: அதனால் என்ன, இங்கேயே தங்கி இருந்துட்டு காலை எழுந்து உங்கள் மருமகளை பார்த்துட்டு போகலாம். காஞ்சனா: இல்லை, இன்னொரு மருமகள் காத்திருப்பா, போகணும். கோதை: அவங்களையும் வீட்டுக்கு கூப்பிடலாம் இல்லையா? சாப்பிட்டு போகலாம், எல்லாம் தயாராக இருக்குது. கௌதம்: இப்போ வருவாங்க ஆண்டி என்றதும் யாருக்கும் தெரியாமல் காஞ்சனா அவன் தொடையை திருகினாள். மானத்தை வாங்குறானே, இப்படியா முதல் நாளே சம்மந்தி வீட்டில் குடும்பமாக வந்து சாப்பிட உட்காருவது என்று நினைத்து கொண்டார். முத்து: சாரிம்மா, நீங்கள் வந்த சந்தோஷத்தில் பெரிய தம்பியை கூப்பிட தவறிட்டேன். கௌதம், ஃபோன் போட்டு கொடுங்க, நானே கூப்பிடுறேன், இல்லைன்னா மரியாதையாக இருக்காது. கௌதம்: அதெல்லாம் தேவையில்லை, வந்துடுவாங்க. முத்து: உங்களைப் போல ஆட்கள் எங்கள் வீட்டுக்கு உறவுகளாக கிடைக்க நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சிறிது நேரத்தில் ராதா அவனுடைய மனைவி ஸ்ரீதேவியுடன் வீட்டுக்கு வர அனைவரும் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தனர். கோதை ஸ்ரீதேவியை அழைத்து உட்கார வைத்து, வாங்க, கேசரி எடுத்துட்டு வருகிறேன் என்று இருவருக்கும் கௌதமுக்கும் கேசரி எடுத்து வந்தார். பாட்டி சந்தோஷம் தாங்காமல் குழந்தைகளை ஒவ்வொருவரையாக தொட்டு பார்த்து கொஞ்சினார். வளவனும் நிலாவும் ராதாவுக்கும் ஸ்ரீதேவிக்கும் அருகில் அமர்ந்து கொண்டனர். வளவன்: மாமா, நீங்கள் கௌதம் மாமா மாதிரியே இருக்கீங்க. ராதா அவன் கன்னத்தில் தட்டி, அவன்தான் என்னை போல இருக்கானா? வளவன்: கரெக்ட் மாமா, ஆனால் ராத்திரியெல்லாம் எனக்கு அவள் தான் படிக்க உதவுவார், அதனால் எனக்கு அவள் தான் பெஸ்ட். நிலா: அதை விட மாமா சூப்பராக சமைப்பார், நாங்கள் எல்லோரும் அவளுடைய சமையலுக்கு நாங்கள் எல்லோரும் ஃபேன். காஞ்சனா மனதுக்குள், நான் பெத்த பையன் இந்த வீட்டில் தான் குடியே இருந்திருப்பான் போல இருக்கு. அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணினதோடு இல்லாமல் மாமனார் வீட்டில் ஐக்கியமாகிட்டான். வரட்டும், இன்னைக்கு இருக்கு, முதுகு தோலை பேத்து எடுக்கிறேன். காஞ்சனா வளவனை பார்த்து, என்ன படிக்கிறேன் என்றதும் அவன் 12ஆம் வகுப்பு என்று சொல்லி காஞ்சனாவின் கையை பிடித்து கொண்டு, ஆண்டி, படத்தில் காட்டுவது போல ஆர்டர் ஆர்டர் ஆர்டர்னு சுற்றி வச்சு தட்டுவீங்களா? காஞ்சனா: முக்கால்வாசி அப்படி இருக்காது, சும்மா அமைதியாக இருக்க சொல்லுவோம், அவ்வளவுதான் என்று சொல்லி சிரித்தார். நிலா: ஆண்டி, மாமாவுக்கு அக்கா மேலே செம லவ், அக்காவை யாராவது கீறிட்டா என்றதும் கௌதம் அவள் வாயை தன்னுடைய கையால் மூடி, போதும், என்னுடைய புகழை பாடியது, தேங்க்ஸ் என்று சொல்லி புருவத்தை உயர்த்தி, புரியுதா என்ன? நிலா அவன் மிரட்டுகிறான் என்று புரிந்து கொண்டவள் சத்தம் இல்லாமல், போதும்னு சொன்னீங்க. கௌதம்: குட் கோல். காஞ்சனா: என்னடா, நிலாவை மிரட்டி வச்சிருக்கியா? நிலா: இல்லையே ஆண்டி, ஒரு நிமிடம் வந்துடுறேன் என்று ஓடிவிட்டார். ராதா மெல்ல கௌதம் காதில், என்னடா வித்தியாசமான ரூட்டாக இருக்கு, பொண்ணு உன்னை பார்த்து நடுங்குது. கௌதம்: அவ செம வாயாடி, கொஞ்சம் விட்டா நம்ம எல்லோரையும் சேட்டு கடையில் அடமானம் வச்சுட்டு வந்துடுவேன், அதனால் கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கேன். ராதா: வேறு ஒன்றும் இல்லையே. கௌதம்: டேய், சதீஷ் கட்டிக்கிற போகிற பொண்ணு. ராதா: நீ எல்லாம் அதை பற்றி கவலைப்படுற ஆளா என்ன? அண்ணன் லவ் பண்ணுற பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தவன் தானே.
கௌதம் நீ உன்னுடைய புருஷனுக்கு என்னவோ வேணுமா? ராதா உடனே ஸ்ரீயை பார்த்து, நோடிய நீ பவித்ரா கிட்ட என்னமோ பேசணும்னு சொன்னியே. கௌதம் அவன் தன்னை கோர்த்து விடுகிறான் என்று புரிந்து கொண்டு, ஓ ரிவர்ஸ் ரிவெஞ்ச், நான் பணங்காட்டு நரி, உன்னுடைய சலசலப்புக்கு அஞ்ச மாட்டேன். ராதா இப்போ அப்படிதான் இருக்கும், நாளைக்கு காலையில் விடியும் போது தெரியும். ஸ்ரீதேவி கண்ணால் வீட்டை அளந்தவள் வளவனிடம், எங்கே உங்கள் அக்கா தூங்கிட்டா என்று சொல்ல, ஸ்ரீதேவி மணி 9:30 தானே ஆகுது கோதை, அவள் கொஞ்சம் சீக்கிரம் தூங்கிடுவா, நீங்கள் உட்காருங்க சாப்பிடலாம். ஸ்ரீதேவி கௌதம் அருகில் அமர்ந்து, நீ ஆஃபீஸ் முடிச்சுட்டு 9 மணிக்கு வருவியா? ஆனால் உன்னுடைய பொண்டாட்டி தூங்கிக்கிட்டு இருப்பாள். இல்லை, உனக்கே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே, அதனால தான் அவள் அந்த வெண்டைக்காய் கொடி எல்லாம்னு நினைக்கிறேன். ஜாலி பண்ணு போ, அத்தைக்கிட்ட சும்மா ஒன்லைன் தான் சொல்லி இருக்கேன், அத்தை அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று சிரித்தாள். கௌதம், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதே. ஸ்ரீதேவி, எப்படி குழந்தை அவள் பெற்றுக்குவாளா, இவ அம்மாவா இருப்பாளா? ஆனாலும் நீ கில்லாடிடா. கௌதம், ராதா கூட ஒரு விஷயம் சொன்னார். ஸ்ரீதேவி, என்ன சொன்னார் என்றால் கோபத்துடன். கௌதம், நம்ம வெளியே போய் பேசிக்கலாம், ஏன்னா அவனுக்கு இத்தனை பேருக்கு முன்னாடி அடி வாங்கினா அசிங்கமாக இருக்குமா. ஸ்ரீதேவி, நீ ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்ட, இல்லைனா இப்போ இன்றைக்கி ஒரு சின்ன கலாட்டா பண்ணலாம்னு இருந்தேனே, ஆனால் உன்னோட பொண்டாட்டி இப்படி தூங்கிட்டாளே. கௌதம், உங்கள் 2 பேரையும் ஆசையாக பாசமாக நான் கூப்பிடும் பொழுதே தெரிஞ்சிக்க வேண்டாம் எனக்கு பேக்கப் பிளான் இருக்குன்னு. ஸ்ரீதேவி விடாமல் கோதையிடம், ஆண்டி எல்லோரும் சாப்பிட்றோம், பவித்ரா மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் எங்களுக்கு சங்கடமாக இருக்குமே. கோதை, அதெல்லாம் கௌதம் ஊட்டி விட்டு வந்துடுவார் என்று சொல்லிவிட்டு நாக்கை கடித்து கொண்டார். காஞ்சனா கௌதமை பார்த்தார். அந்த பார்வைக்கு 1000 அர்த்தங்கள். இன்னைக்கு வச்சு செய்ய போகிறாங்கன்னு தெரியுது, அதையும் பார்த்துடலாம் என்று கௌதம் தயாரானார். கௌதம் போய் மருமகளுக்கு ஊட்டி விட்டு வா, நாம் சாப்பிடலாம். கௌதம் அப்புறம் சாப்பிட்டுக்கட்டும். முத்து, விடுமா, கௌதம் எல்லோருடன் சாப்பிடட்டும், நான் அப்புறமா அவளுக்கு ஊட்டி விட்டுக்கிறேன். ராதா, நீங்கள் யாரும் அவ்வளவெல்லாம் வருத்தப்பட்டுக்க வேண்டாம். அவன் ஏர்போர்ட்டில் இறங்கியதும் அவளுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து சாப்பிட வைத்து தான் கூட்டிகிட்டே வந்தான். சாரி, பாதி வழியில் தூங்கிட்டா, அதனால் தூக்கிட்டு வந்தான். ஸ்ரீதேவி, நான் இந்த மாதிரி தூங்கிட்டா நீங்கள் எனக்கு ஊட்டி விட்டு இருக்கீங்களா? கௌதம், ராதா, இது நான் வச்ச ஆப்பு இல்லை, தானாக வச்சுக்கிட்டது. ராதா, அதுதான் நீ சாப்பிட்ட பிறகு தானே தூங்குற, சரி வா இப்போ ஊட்டி விடுறேன். காஞ்சனா, ராதா என்று மிரட்டினார். இவனும் வந்த இடத்தில் தன்னை மானக்கேடா நடத்தி விடுவானோ என்று நினைத்தார். ஆனால் முத்து, ஏமா அவரை விரட்டுறீங்க, குழந்தைகள் ஆசைப்பட்டா ஊட்டி விட்டுக்க வேண்டியதுதான் என்றதும் நீலன் காஞ்சனாவின் வாயில் சாப்பாட்டை கொடுக்க, ஐயோ என்ன இது, இத்தனை பேர் குழந்தைகளுக்கு இடையில் என்று கடைசியில் தன்னுடைய புருஷன் இப்படி மானத்தை வாங்குவார் என்று நினைக்காமல் போனார். முத்து, வெக்கப்படாதேம்மா, நீலா நீ நடத்துடா. காஞ்சனா வாயில் வாங்கி கொள்ள கோதை தொண்டையை கணக்க, கொன்னுடுவேன், தினமும் ஊட்டி விடுறேனே போதாதா என்று முத்து திட்ட, வளவன், இன்னைக்கு ஓல்டு பீப்புள்ஸ் ரொமான்ஸ். காஞ்சனா, ஐயோ குழந்தை இருக்க அவனுக்கு முன்னாடி என்று முகம் சிவந்தார். வளவன், விடுங்க ஆண்டி, எங்கள் அப்பா அம்மா பண்ணாத ரொமான்ஸா, முக்கியமாக சமையல் ரூமில் தான் நடக்கும். கோதை வெக்கத்தில் உள்ளே ஓட காஞ்சனா தட்டை எடுத்துக்கொண்டு காலில் வந்து உட்கார்ந்தார். அனைவரும் சிரிக்க அந்த இடமே அன்பு நிறைந்து ரம்மியாக இருந்தது. ராதா கௌதமிடம், புயலுக்கு முன் அமைதி, ஞாபகம் வச்சுக்கோ. கௌதம், டே, உன்னை பின்னி கோர்த்து விடுறேனா இல்லையான்னு பாரு. ராதா, மேட்டர் எதுவும் இல்லையே. கௌதம், நீ பெங்களூருவில் ஒரு பெண்ணை சைட் அடிச்சே இல்லை. ராதா, வேண்டாம், அப்புறம் உன்னுடைய மேட்டர் உடைச்சிடுவேன். அமெரிக்காவில் ஒரு பொண்ணு கூட. கௌதம், நீ கூட தான் உன்னுடைய காலேஜில் காதல் மன்னன்னு பேர் வாங்கினேயே. ராதா, சரி, 2 பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்று, அதனால் யாரும் யாரையும் போட்டு கொடுக்க கூடாது. முடிஞ்சால் காப்பாற்றணும், இல்லைன்னா தூரமாக நின்று வேடிக்கை பார்க்கணும். ஜென்டில்மேன் டீல். கௌதம், நோ, ஏற்கனவே எனக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கில் தான் போய்கிட்டு இருக்கு, அதனால் நான் ஒன்றும் கேர் பண்ணிக்க மாட்டேன். ராதா, உனக்கு என்னுடைய ஹெல்ப் தேவைப்படும். கௌதம், அப்போது மரியாதையாக உன்னுடைய பொண்டாட்டியை அடக்கி வை. ராதா, அது தெரிஞ்சால் நான் ஏண்டா இப்படி நடுங்கிக்கிட்டு இருக்கேன். முத்து, அண்ணனும் தம்பியும் ரொம்ப முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ராதா, ஆமாம் அங்கிள், எப்படி உலகமே எதிர்த்தாலும் எல்லாத்தையும் தாங்கிட்டு வாழணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கல்யாணம் பண்ண போகிறான் இல்லையா. உடனே அந்த இடமே கலகலத்தது. எப்பவும் போல ஸ்ரீதேவி புரியாமல், ராதா என்ன சொன்னீங்க? கௌதம், பொண்டாட்டிக்கிட்ட எப்படி தப்பிச்சு வாழணும்னு சொல்லி கொடுத்தான். ராதா, ஏண்டா இப்போவே போட்டு கொடுக்குற? பவித்ரா அறையில் என்னவோ சத்தம் கேட்க, கோதை என்னாச்சுன்னு தெரியலை, நான் போய் பார்த்துட்டு வரேன்
கௌதமும் பொறுக்க முடியாமல் எழ காஞ்சனா அவனை அடக்கி வைத்தாள். அடங்குங்கடா, மானத்தை வாங்குறீங்க, வாங்க உங்க 3 பேருக்கும் இருக்கு என்று அவன் காதில் கிசுகிசுத்தான். பவித்ரா வாந்தி எடுத்து கொண்டிருந்தாள். கோதை, என்னாச்சு பவி? பவித்ரா, என்னவோ சாப்பிட்டது சேரலை போல இருக்கு என்றவள் வாயை கழுவிவிட்டு நகர்ந்தான். கோதை, என்னத்தையோ சாப்பிட்டு இப்படி வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இரு. கௌதம் அம்மா அப்பா எல்லாம் கீழே இருக்காங்க. பவித்ரா, ஐயோ, கௌதம் இருக்காரா? கோதை, இருக்காரே, ஏன்? பவித்ரா, நான் தூங்குறேன்னு சொல்லிடு. கோதை, அடிச்சேனா தெரியுமா? மூஞ்சியை கழுவிட்டு வா, ஒரு 8 பேசிட்டு வந்துடுவேன். உன்னை பார்க்க ஆசையா வந்திருக்காங்க. தூங்கு மூஞ்சி. என்னுடைய மானம் போகுது. சீக்கிரம் துணியை மாற்றிக்கோ, தலையை வாரிக்கிட்டு வா. பவித்ரா, இதே ட்ரெஸ்லேயே வரேனே. கோதை, புடவையை கட்டிக்கோ. பவித்ரா, அம்மா என்னை பொண்ணா பார்க்க வந்திருக்காங்க. யாராவது கல்யாணமான பொண்ணை இப்படி அலங்காரம் செய்து நிறுத்துவாங்களா? கோதை, வாய் பேசின வாயை உடைச்சிடுவேன். மூடிட்டு இன்னும் 10 நிமிடத்தில் கீழே வரேன். பவித்ரா தன்னுடைய சுடிதாரை கழற்றி கொண்டே, ஒரு ரவுடி வீட்டுக்குள் வந்தால் எல்லோரும் ரவுடியாக மாறிடுவாங்கன்னு இப்போதானே தெரிஞ்சது. எல்லாம் மிரட்டுங்க, நான் ரோட்டில் போய் நின்னுக்கிறேன். போகிறவங்க வரவங்க எல்லாம் மிரட்டிட்டு போங்கன்னு போடு ஒன்று கழுத்தில் மாட்டிக்கிறேன். கோதை அவளுக்கு புடவையும் கழுத்துக்கு அணிமணியும் எடுத்து வைத்து கொண்டே, இதோ பாரு, எனக்கு உன்னுடைய பினாத்தலுக்கு நேரமில்லை. கீழே எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பரிமாற வேண்டிய நான் இங்கே வந்து உன்னை உருவி விட்டுக்கிட்டு இருக்கேன். நான் பத்திரகாளியாக மாறுவதற்குள் கீழே வந்து நிற்கிறேன் என்று நகர்ந்தாள். கோதை கீழே சென்று, பவித்ரா எழுந்துட்டா, இப்போ கீழே வருவா. கௌதம், என்ன ஆச்சு ஆண்டி, என்ன சத்தம் என்றதும் காஞ்சனா அவனுடைய கையை கிள்ளி திருகினாள். வலியை பொறுத்து கொண்டு கோதையை பார்க்க, என்னவோ சேராததை சாப்பிட்டா போல இருக்கு, அதுதான் வயிற்றை பிரச்சனை பண்ணி இருக்கு என்றது. முத்து எழுந்து செல்ல முயற்சிக்க கோதை மிரட்டலாக அவரை பார்த்து, அவை இங்கே வருவா என்றதும் அமைதியாக உட்கார்ந்தாள். பவித்ரா முணங்கி கொண்டே புடவையை உடித்து கொண்டு அம்மா கொடுத்த நகையை போட்டுக்கொண்டு தலையை வாரி நீண்ட கூந்தலை பின்னல் போட பொறுமை இல்லாததால் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கொண்டு முகம் கழுவி பொட்டை வைத்து கொண்டு வந்து இறங்கினாள். தூக்க கலக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் முகத்தில் புன்னகையை ஒட்ட வைத்து கொண்டு வெளியே வர கௌதம் அவளை முதல் முறையாக பார்ப்பது போல பார்த்தான். காஞ்சனாவோ பவித்ராவை பார்த்து திடுக்கிட்டாள். நீலன் கையை இடிக்க அவள் நிமிர்ந்து பார்த்து, இந்த பொண்ணை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கே என்று காஞ்சனாவிடம் கேட்க, பவித்ரா முன்னே வந்து, ஆண்டி எப்படி இருக்கீங்க என்றதும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் திடுக்கிட்டனர். காஞ்சனா அதிர்ச்சியில், நீ பவித்ரா? உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். முத்து, உங்களுக்கு பவித்ராவை ஏற்கனவே தெரியுமா? கௌதம் மனதுக்குள், என்ன, இவளை எனக்கு தான் குடும்பத்தில் கடைசியாக தெரியுமா? அவனை கேட்டால் 5 வருஷம் முன்னாடின்னு சொல்லலாம். எங்கள் அம்மா ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க என்று புலம்பினான். பவித்ரா கண்ணன் அங்கிள் வீட்டில் என்று சொல்ல வாயெடுக்க காஞ்சனா வேண்டாம் என்று தலையாட்ட, பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணி இருக்கோம் என்று சமாளித்தாள்.